பிளாக் சாமுராய், அதாவது இந்த ஃபிஷ்ஷோட நேமில் மட்டும் ராயல் இருக்காது, இந்த ஃபிஷ்ஷே ரொம்ப ராயலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் ஜப்பானில் தான் சாமுராய்ன்ற வேர்டு உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன். தென் இப்போ நம்ம வச்சுருக்க பிளாக் சாமுராய்ஸ் எல்லாமே டாப் கிரேட் உள்ள ஃபிஷ்ஷஸ். தென் இதை எப்படிலாம் பிரிக்கிறாங்க, என்னென்ன வேரியன்ட்ஸில் மார்க்கெட்டில் கிடைக்குதுன்னு பார்ப்போம். பொதுவாக இப்போ 80% மேலே சில்வரும் ஒரு 20% அந்த ஃபின் மட்டும்தான் பிளாக் கலரில் இருந்தால் அதை பிளாக் ட்ராகனும், கிட்டத்தட்ட 50% சில்வரும் 50% பிளாக் பாடியும் இருந்தால் அதை சாம்ராய்ஸ்னும், தென் இதுவே 20% சில்வரும் மேக்ஸிமம் ஒரு 80% பிளாக்காக இருந்துச்சுன்னா அதை பிளாக் மாம்பா. ஸோ இந்த மாதிரி 3 வேரியண்ட்டாக பிரிக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, எல்லா பீட்டா ஃபிஷ்லேயும் நம்ம கிரேட் பிரிக்க முடியும். அதாவது டாப் கிரேட், செகண்ட் கிரேட், ஸ்க்ராப். ஸோ இந்த மாதிரி 3 வேரியண்ட்டாவோ இல்லை அதுக்கும் மேற்பட்டு அதோட டெய்லோட ஸ்ட்ரக்சர், பாடி ஸ்ட்ரக்சர், தென் அது மேலே இருக்க கலர் பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபிஷ்க்கும் லைக் நீமோ கேண்டி, கேலக்ஸி, சாம்ராய் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு க்ரைட்டீரியா, இதுதான் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பிரிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே டாப் வேரியண்ட்டில் உள்ள ஃபிஷ்ஷஸ். ஸோ சூப்பரான ஃபின்னேஜ் இருக்கும். தென் பாடி ஸ்ட்ரக்சர் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். எந்த பெண்ட் இல்லை டெயில் கிழிஞ்சிருக்கு எந்த விஷயமும் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தென் இது போக இந்த சாம்ராயிலேயே 2 டைப்பான ஸ்கின் டோன் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒன்று இந்த மாதிரி சில்வர் வேரியண்ட், அதாவது இப்போ நம்ம மேல் பார்க்குறோம்ல, ஸோ அது சூப்பரான ஸ்டார் மார்க்கிங்கோட பாடியில் இருக்க சில்வராகவே தெரியும். அதே இந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஒயிட்டாக இருக்கும். ஸோ இந்த 2 வேரியண்ட்டாக நமக்கு கிடைக்கும். லிட்டரலி மாம்பாலையும் இதை நம்ம பார்க்க முடியும். ஸோ ஸ்னோ ஒயிட்றது ரொம்ப ஒரு ப்ரீமியமான லுக்கில் எடுத்து கொடுக்கும். சில்வர்ன்றது ரொம்ப ஒரு ரகடான அது மெட்டாலிக் ஃபினிஷில் ரொம்பவுமே அதுவுமே அழகாக தெரியும். ஸோ 2 டைப்பான ஃபிஷ் லவர்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பியூர்லி சில்வர். பார்த்தது லிட்டரலி கொஞ்சம் சில்வரில் நிறையா ஸ்னோவோட பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி வேரியண்ட்ஸ்லேயே பை பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமே நம்ம வெப்சைட் நான் தனித்தனியாக அப்டேட் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அது ஃபியூச்சரில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாக சாம்ராய்ஸ் பற்றி என்னோட நாலேஜில் எனக்கு இருக்க ஐடியா வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் அந்த லைனேஜ் ஃபுல் பாடியில் நல்லா டாப்பில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். லிட்டரலி இது எப்படி சொல்லலாம்னா, நம்ம ஸ்வீட்லாம் வாங்கினா மேலே சில்வர் ரேப் பண்ணி சில்வர் மேலே ஒட்டி கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ ஒரு பால்கோவா பீஸ்லாம் எடுத்தோன்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் மேலே சில்வர்லாம் போட்டுருக்கோம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். இந்த சாம்ராய் மேலே ஒரு பிளாக் கலர் ஃபிஷ் மேலே எப்படி மேலே ஒரு சில்வர் அப்படி போத்திருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரீமியமான லுக்கில் இருக்கும். மற்ற ஃபிஷ்லாம் கலர் வைப்ரண்ட்டாக என்னென்னமோ கலர் பார்ப்போம், அதுவும் ரொம்ப பிடிக்கும். பட் அதை காட்டிலும் இந்த ஃபிஷ் பார்க்க ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் கொடுக்கும். ஒரு ராயல்னே சொல்லலாம். இதை ரொம்ப ஒரு ராயலான லுக் கொடுக்கும். அண்ட் கைஸ், ஒரு விஷயம், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லா ஃபிஷ்ஷுமே நம்ம ஷாப்பில் நான் எடுத்த வீடியோ. ஸோ இதான் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ டாப் கிரேட் உள்ள ஃபிஷ்ஷஸ் இது மட்டும் கிடையாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டுருக்க அவதார்ஸ், எனிதிங் வாட் எவர் மல்டி கேலக்ஸி எதுக்குனாலும் சரி நம்மகிட்ட எல்லாமே கிடைக்கும். நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப அதை பெருசாக பப்ளிஷ் பண்ணி வீடியோ நல்லா போட முடியல. பட் இருந்தாலும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அது மட்டும் போல நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் பண்ணுறதுனால இதை பெருசாக நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இது நம்ம பண்ணுறோன்னு சொல்லி நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கிறதுல. இனி நம்மகிட்ட வெப்சைட்டில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாமே அப்டேட் ரெகுலராக இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் ஆட் ஆகலைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஆட் ஆகிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெட்டரான ஃபிஷ்ஷஸை அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். ஓகே, thank you.